ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அட்வைசர் கான்டாக்ட் பண்ண பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் செபிள் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன், டாட்டா லெவல்ஸ் போயிடலாம். சாரி, இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் லைக் ட்ராவல் இருந்ததால நான் அவைலபிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock தான் அவைலபிள் இருந்தேன். கிளாஸ் முடிஞ்சது. இப்போதான் கிளாஸ் கரெக்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் லைக் உங்களுக்கு நான் யூடியூப் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ஏன்னா நான் இந்த தீபாவளி ஹாலிடேஸ் எல்லாம் கொஞ்சம் நேட்டிவ்ல இருக்கிறதால எனக்கு கரெக்டா டைமுக்கு வீடியோஸ் கொடுக்க முடியல. அண்ட் கரெக்டா இதுக்கப்புறம் நம்ம மண்டேல இருந்து கரெக்டா உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன். அந்த மெம்பர்ஷிப்லேயே நல்லா கரெக்டா ஃபாலோ பண்ணிக்க முடியல. ஏன்னா லைக் இங்க கொஞ்சம் அங்கங்க டிராவல் பண்றதால என்ன மெம்பர்ஷிப்ல ஃபாலோ பண்ணிக்க முடியல. மெம்பர்ஷிப்ல என்ன இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு மண்டே கொஞ்சம் லைக் அடுத்த ஃப்ரைடே நாளைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அடுத்த மண்டேல இருந்து உங்களுக்கு நான் ப்ராப்பரா அனலைசிஸ் நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்குமே நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஆனா எப்படி கொடுத்து இன்னைக்கு என்னென்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்றத உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் மெம்பர்ஷிப் லெவல. இப்போ இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப்ல என்ன லெவல்ஸ் கொடுத்தோம்னா மார்க்கெட்ல கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ நானுமே அதே ட்ரேட் தான் எடுத்திருப்பேன். இப்போ நேற்று நம்ம கொடுத்த லெவல்ஸ்ல மார்க்கெட் சூப்பரா ரியாக்ட் இருக்கும். இப்போ 58,556லையும் ஓகே வெயிட் பண்ணுங்க. இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் இப்போ 58,556 இந்த ரேஞ்சை நமக்கு கட் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வைக்குதுன்னா மட்டும்தான் ரேஞ்ச். இப்போ இது வந்து லெவல்ஸே நம்ம இந்த ரேஞ்ச் வந்து ஹிஸ்டரி லெவல்ஸே கிடையாது. லைக் ப்ரீவியஸோட லெவல்ஸை மெஷர் பண்ணி தான் அந்த ரேஞ்சை வச்சிருப்பேன். அக்யூரேட்டா ரிவர்சல் ஆயிருக்கும். நேற்று லெவல்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஒரு ரேஞ்ச் இப்போ நமக்கு இந்த ஆல் டைம் ஹையை கட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் எடுக்கணும். இங்க இருந்து கால் ஆப்ஷன் போகலாம்னு சொல்லியிருப்போம். அதே போல இன்னைக்கான 5 மினிட்ஸோட ஹை இந்த ரேஞ்ச்ல இருந்து கால் ஆப்ஷன் இங்க வந்து போகலாம்னு சொல்லியிருப்போம். எக்ஸாக்டா நம்ம கொடுத்த மாதிரி இந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்து போயிருக்கும். இதுல நான் வந்து ஏன்னா இன்னைக்கான ஓஐ டேட்டாவோட ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஓவரால் புட் ஆப்ஷன் இருந்தது, செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஆனா எனக்கு என்ன வியூனா டேவோட லோ கட் பண்ணா மட்டும்தான் புட் ஆப்ஷன் போகணுன்றத சொல்லியிருப்பேன். அக்யூரேட்டா நமக்கு டேவோட லோ கட் பண்ணி நமக்கு நல்லாவே மார்க்கெட் மூவ்மெண்டம் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஃபைன். மெம்பர்ஷிப்ல என்னன்னா இதுதான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் தான் கொடுத்துருப்பேன். ஒன்னு ஹையை கட் பண்ணிச்சுன்னா கால் ஆப்ஷன் போங்க, இல்லைன்னா இந்த ரேஞ்ச் இப்போ நான் எந்த லெவல்ல எக்ஸாக்டா கொடுத்துருந்தேன்னா 58,382 இந்த ரேஞ்ச் நமக்கு மார்க்கெட் இங்க வருதுன்னா இங்க இருந்து நம்ம ரிவர்சல் ஆகலான்ற வியூ சொல்லியிருப்பேன். அங்க கொடுத்துச்சு. இங்கதான் ஒரு 21,000 சம்திங் ப்ராஃபிட் பண்ணி ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இதே லெவல் தான் கொடுத்துருப்பேன். ஆனா கரெக்டா நான் ஃபாலோ பண்ணிக்கல. ஏன்னா கொஞ்சம் டிராவல் இருந்தாலும். ஓகேங்களா? மண்டில இருந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப்ல. ஓகே, அண்ட் நாளைக்கான லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துலாம். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கான் யூஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே A to Z அப்டேட்ஸ் கிடைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் லெவல்ஸ் தெரிஞ்சு எடுப்பாங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான டே அண்ட் பெரிய ரிவர்சல். ஓகேங்களா? என்னென்ன கான்செப்ட்ன்றதை பார்த்தோம்னா நாளைக்கு தான் நமக்கு மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் எப்படி போகுன்றதை நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த வீடியோஸ் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். ஓகே, அண்ட் அண்ட் ஆஃப்டர்நூனே நிறைய பேர் கால் பண்ணிருந்தீங்க. லைக் என்னால் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. லைக் எனக்கு கால் பண்ணீங்கன்னா சாட்டர்டேல இருந்து கால் பண்ணுங்க, நான் கொஞ்சம் அவைலபிள் ஆயிடுவேன். ஓகே, இப்போ நல்ல நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 57 நல்ல நோட் பண்ணிக்கோங்க. 57,826 இது நமக்கு குரூஷியல் ஜோன் ஆக்ட் ஆகும் நாளைக்கு. இப்போ நாளைக்கு இந்த கேப் ஃபில்லிங்னு பாசிபிள் இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணது பாத்தீங்களா? கேப் ஃபில்லிங்னா 57,900 இந்த ஜோன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 57,900 57,826 இந்த ஜோன் கிட்ட நாளைக்கு மார்க்கெட் வந்து டச் பண்ணி நமக்கு பையிங் ப்ரெஷர் கொடுக்குதுன்னா ட்ரெண்ட் நாளைக்கு நமக்கு இதுக்கப்புறம் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணி அப் ட்ரெண்ட்ல போயிடும். இப்ப இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து 1 hour டைம் ஃப்ரேம்ல செல்லிங்ல க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா 57,800 இந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிட்டு ட்ரெண்ட் நமக்கு புட் ஆப்ஷன் சைட்ல மார்க்கெட் மூவ் ஆயிடும். நம்ம நாளைக்கு என்னன்னா இந்த 57,826 ஓகேங்களா, இந்த ஜோன் நாளைக்கு கொஞ்சம் குரூஷியலா வாட்ச் பண்ணணும். இந்த ஜோனை கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்ச் தான். இப்போ நாளைக்கு இந்த பாயிண்ட்ல டச் பண்ணுதுன்னா இங்க தேர்தல இங்க டச் பண்ணி கால் ஆப்ஷன் அடிக்கும். 1 hour டைம் ஃப்ரேம்ல இங்க ரேஞ்ச் சஸ்டெயின் ஆகுது, அகைன் மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா இங்க டச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா 57,950 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஈஸியா கொடுத்துரும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க்ல 58,112 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் டார்கெட்ல க்ளோஸ் பண்றது தான் சேஃப். கால் ஆப்ஷன் போனீங்கன்னா புட் ஆப்ஷன் போனீங்கன்னா பிரேக் அவுட் நடக்கட்டும், ரீடெஸ்ட் அகைன் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா 57,624 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு இந்த ஹை கட் ஆச்சுன்னா திருப்பி மொமெண்டம் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் போயிடும். இப்போதைக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல இருக்கு நம்ம மார்க்கெட். இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நேற்று வந்து 400 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆக போதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஆனா மார்க்கெட் வந்து மார்னிங் 8:30க்கு என்ன நடந்துச்சுன்னா கேப் அப் அவ்வளவு பெருசா ஆகல. நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லைக் ஓப்பன்லேயே நமக்கு கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு. அப்ப இங்க பாத்துருப்பீங்க கிஃப்ட் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் வந்து 26,200ல முடிஞ்சிருக்கு.
அப்ப நம்ம மார்க்கெட் ஓப்பன் பண்ணது 26,120 இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆச்சு. அப்ப இதுல கிளியரா பாத்தீங்கன்னா தெரிஞ்சோம், இதுலயே நமக்கு கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு. அதாலதான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இப்ப இருக்கிற சினாரியோ நேத்து நான் கிளியரா ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். இப்ப கரண்ட் மார்க்கெட் இருக்கிற சினாரியோ மேபி நாளைக்கு வந்து லோனையும் ஆகலாம், இதை ஹையும் போகலாம். அப்ப நீங்க 8:30க்கு போய் செக் பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா 8:30க்கு செக் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சுன்றது. ஓகே ஃபைன். இப்போ அண்ட் நெக்ஸ்ட் நாளைக்கான இப்போ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் இப்போ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் 57,826, 57,900 அண்ட் 58,112, 58,556 அண்ட் 57,624. இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். ஓகே அண்ட் நேத்து இந்த லெவல்ஸ்லாம் சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, நம்ம கொடுத்த லெவல்ஸ்லாம் அண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் நேற்று நிஃப்டியில கொடுத்த லெவல்ஸும் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு நிஃப்டில நான் ஃபோக்கஸே பண்ணல. லைக் இந்த ஹையை கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கன்சிடர் பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணா, ஆனா எந்த ஹையும் கன்சிடர் பிரேக் அவுட்டே கொடுக்கல. இப்ப நாளைக்கு என்னோட வியூ என்னன்னா, மார்க்கெட் வந்து லைக் இந்த 25,821 இந்த ரேஞ்ச்ல இருந்து நமக்கு இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு ரிவர்சல். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், இந்த பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை நமக்கு செகண்ட் டார்கெட். ஓகேங்களா, 25,900 ஓகேங்களா, 920 வச்சுக்கலாம். 25,920 இப்போ எடுக்குதுன்னா இது வந்து செகண்ட் டார்கெட் இந்த ரேஞ்ச். இப்போ நமக்கு இந்த 25,000 நாளைக்கு க்ரூஷியல் ஜோன்னா பேங்க் நிஃப்டில ஒரு க்ரூஷியல் ஜோன் சொல்லியிருப்பேன். இப்போ நிஃப்டியோட க்ரூஷியல் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா 25,221 ஓகேங்களா, 25,821 இந்த ரேஞ்ச். ஓகேங்களா, இது க்ரூஷியல் ஜோன் ஆக்ட் ஆகும். 1 hour டைம் ஃப்ரேம்ல நமக்கு செல்லிங்ல க்ளோஸ் வைக்கிறதா ரெசிஸ்டன்டா எடுத்து ட்ரெண்ட் நமக்கு டவுன் ட்ரெண்டா மாறிடும். இப்போ நமக்கு ஒரு ரேஞ்ச், ஒரு ஹை லோ இந்த ரேஞ்ச்ல மார்க்கெட் மாறிடும். அப்ப 25,821 தான் நமக்கு க்ரூஷியல் ஜோன் ஆக்ட் ஆகும். திருப்பி சொன்ன லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து நம்ம க்ரூஷியலா ரிவர்சல் ஜோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 25,821 ஓகேங்களா. இப்போ எங்க எடுக்கிறீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இப்போ பிரேக் அவுட் கொடுக்குது, திருப்பி ரீடெஸ்ட் இருக்குன்னா 25,920 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ரேஞ்சுக்கு. அகைன் இந்த ஹை வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா ஓன் ரிஸ்க்ல வெயிட் பண்ணலாம். இப்போ நீங்க டேரக்டா 1 hour டைம் ஃப்ரேம்ல செல்லிங்ல போயிட்டு க்ளோஸ் கொடுக்குதுன்னா 25,821 வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். திருப்பி இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், பிரேக் அவுட், திருப்பி அகைன் ரீடெஸ்ட், செகண்ட் டார்கெட் இந்த ரேஞ்ச். இப்படிதான் நமக்கு மார்க்கெட் மூவ் ஆக பாசிபிள் இருக்கு நாளைக்கு லெவல், நாளைக்கான மார்க்கெட். ஓகே ஃபைன். இப்போ நான் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் வந்து 25,981, 25,872, 25,863, 25,000 ஓகே அண்ட் 25,821 ஓகே அண்ட் 25,764. இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற க்ரூஷியல் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரெண்ட் எப்படி போகுன்றது சொல்லியிருப்போம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டெய்லியுமே லெவல்ஸ், ஏன்னா ஒர்க் இருந்தாலும் இதுக்குன்னு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி லெவல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். லைக் ஒரு இந்த வீடியோஸ் மினிமம் ஒரு 200 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஏன்னா டவுட் இருக்கு, ஏன்னா ட்ரேடிங் ரிலேட்டடா என்கொயரிஸ் இருக்குன்னா சாட்டர்டேல இருந்து எனக்கு கால் பண்ணுங்க. சண்டே நாளைக்கு கொஞ்சம் அவைலபிள் இருக்க மாட்டேன். ஓகேங்களா ஃபைன். அண்ட் தேங்க்யூ ஃபார் லெவல் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம்.